மேலும் காணொளிகளை காண CMR TVயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். வரலாற்று சின்னங்கள், வரலாற்று தடயங்கள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய அரிய பொக்கிஷங்கள். இவ்வரிய பொக்கிஷங்கள் நம் தாய்நாட்டில் ஆங்காங்கே மறைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பல ஆதிக்கங்களை நிலைநாட்டி யாழ் மக்களின் மனங்களில் வடுக்களை உண்டாக்கிய துயரத்தின் சின்னம்தான் யாழ்ப்பாண கோட்டை. பல ஆட்சிகளை கடந்து அழிக்க முடியாத வரலாற்று சின்னமாய் யாழ் பூமியின் வரலாற்று கதை பேசுகிறது. உலகின் முதலாவது நட்சத்திர கோட்டை என அழைக்கப்பட்ட இந்த யாழ்ப்பாண கோட்டை, யாழ்ப்பாணத்தை ஆண்ட கடைசி தமிழ் மன்னன் என்று சொல்லப்படும் சங்கிலிய மன்னன் ஆட்சியின் முடிவோடு ஆரம்பிக்கிறது யாழ்ப்பாண கோட்டையின் ஆதிக்கத்தின் அடித்தளம். தமிழ் மன்னர்களில் ஒருவரான சங்கிலிய மன்னன் யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில் வியாபார நோக்கம் கருதி போர்த்துகேயர் வருகை யாழ்ப்பாணத்தை நோக்கி அமைந்தது. ஆரம்பத்தில் சங்கிலிய மன்னன் போர்த்துகேயரின் வருகையை மறுத்திருந்தாலும் பின்னர் ஏற்றுக்கொள்கின்றான். வியாபாரம் கருதி வந்த போர்த்துகேயர் அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்டனர். அதுவே அரண் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. போர்த்துகேயர் அத்துமீறி பல காரியங்களை நிகழ்த்த ஆரம்பித்தனர். அதனைக் கண்டு துயருற்ற மக்கள் சங்கிலியனிடம் முறையிட்டனர். தானே தன் மக்களது துன்பத்திற்கு காரணமாகி இருந்து விட்டோம் என போர்த்துகேயரிடம் சமரசமாக பேசி அவர்களை வெளியேற பணித்தான் சங்கிலிய மன்னன். அதற்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. கிறிஸ்துவுக்கு பின் 1543 ஆண்டு காலப்பகுதியிலும் கிறிஸ்துவுக்கு பின் 1560 ஆண்டு காலப்பகுதியிலும் சங்கிலியனின் படைகள் போர்த்துகேயர் மீது போர் தொடுத்தன. இதனால் போர்த்துகேயரின் மண்கோட்டை தரைமட்டமாக்கப்பட்டது. சங்கிலியனால் தோற்கடிக்கப்பட்ட போர்த்துகேயர்கள் ஊர்காவற்துறைக்கு தப்பிச் செல்கின்றனர். சங்கிலியனோடு போர் தொடுக்க தயாரானார்கள். சூழ்ச்சியால் சங்கிலியனையும் அவன் சேனாதிபதியையும் போர்த்துகேயர் கைது செய்கின்றனர். பின்னர் பிலிப் தே ஒலிவேரா என்பவன் தலைமையில் போர்த்துகேயர்கள் சங்கிலியன் மேல் பல குற்றங்களை சுமத்தி கொலை தீர்ப்பிட்டு கொலை செய்தனர். 1620 ஆண்டு சங்கிலிய மன்னனின் மரணத்தோடு இலங்கையில் மன்னராட்சி முடிவுற்றது. ஐரோப்பிய ஆதிக்கம் ஆரம்பமாகி தமிழ் ராச்சியத்தின் சுதந்திர சூரியன் அஸ்தமித்தது. 1620 ஆண்டு யாழ்ப்பாண அரசை கைப்பற்றிய பின் நல்லூரில் தமிழர்களுக்கு மத்தியில் தங்கியிருப்பதில் பாதுகாப்பு இல்லை என்றதை உணர்ந்து கொண்ட போர்த்துகேய தளபதி பிலிப் தே ஒலிவேரா தானும் தனது படை வீரர்களும் தங்கியிருப்பதற்காக பாதுகாப்பான ஓர் கோட்டையை அமைக்க தீர்மானித்தான். அதற்கு சரியான இடமாக யாழ் கடலுக்கு அண்மையான இடத்தை தெரிவு செய்து முத்திரை சந்தியில் தேவாலயம் இருக்கும் இடத்தில் இருந்த பழைய நல்லூர் கோவிலை தரைமட்டமாக்கினான். கோவிலை இடித்து பெறப்பட்ட கற்கள், முருகை கற்கள், சுண்ணாம்பு கற்கள், செங்கல் கட்டிகள் என்பன பாரிய கூடார வண்டிகளில் ஏற்றப்பட்டும் மனித சங்கிலிகள் மூலமும் கோட்டையை அமைப்பதற்காக கொண்டுவரப்பட்டன. வேலணை, புங்குடுதீவு, நைனாதீவு, அனலைதீவு, எழுவைதீவு முதலான தீவுகளைச் சேர்ந்தவர்கள் கோட்டை அமைப்பதற்கான முருகை கற்களை வழங்கியிருந்தனர். இத்தகைய வளங்களைக் கொண்டு அகழிகள் சூழ சதுர வடிவ கோட்டையை 1625 ஆண்டு ஆரம்பித்து 1629 உபயோகத்திற்கு கொண்டு வந்தனர் போர்த்துகேயர்கள். போர்த்துகேயரின் ஆட்சி இலங்கையில் நிலவிக் கொண்டிருந்த காலப்பகுதியில் 1658 ஆண்டு ஒல்லாந்தர் கொழும்பினை தமது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர். அதே ஆண்டில் ஒல்லாந்தர் படை யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தது.
அங்கு போர்த்துக்கேயர் ஆட்சியில் இருந்த பலம் வாய்ந்த யாழ்ப்பாண கோட்டையின் 4 பக்கங்களையும் ஒல்லாந்த படை சூழ்ந்து கொண்டது. போர்த்துக்கேயர் மற்றும் ஒல்லாந்த படைகள் தாக்குதல்களினால் கல்வெட்டு சிலைகளும் கோயில்களில் இருந்த பொருட்களும் சிதைவுற்றன. 1658 ஆண்டு ஜூன் 21 யாழ்ப்பாண கோட்டைக்குள் இருந்த போர்த்துக்கேய படையினர் ஒல்லாந்தரிடம் சரணடைந்தனர். போர்த்துக்கேயரின் கொடி இறக்கப்பட்டு ஒல்லாந்தரின் கொடி கோட்டையில் ஏற்றப்பட்டது. யாழ் கோட்டையை கைப்பற்றிய ஒல்லாந்தர் சதுர வடிவில் கட்டப்பட்டிருந்த கோட்டையை ஐங்கோண வடிவில் மீளமைத்து 1680 கட்டி முடித்தனர். 1792 கோட்டையின் வெளி அமைப்பு கட்டி முடிக்கப்பட்டது. 62 ஏக்கர் பரப்பில் 3960 அடிகள் நீளமான இக்கோட்டையின் வெளிப்புறச் சுவர்கள் ஒவ்வொன்றும் கீழ்ப்பகுதிக்கு 40 அடி அகலமும் 30 அடி உயரமும் கொண்டதாக அமைக்கப்பட்டது. இவ்வெளிப்புறச் சுவர்களை சுற்றி ஆழமான அகழிகளும் 4 பக்கமும் பாரிய பீரங்கிகளையும் பாதுகாப்பு தளங்களையும் கற்கோபுரங்களையும் சுரங்கங்களையும் சுவடுகளையும் கொண்டதாகவும் இக்கோட்டை அமைக்கப்பட்டது. இந்த கோட்டைக்குள் ஆளுநர்களின் மாளிகை, போர்த்துக்கேயர்களின் தேவாலயம், அதிகாரிகளின் நிர்வாக அலுவலகங்கள், சிறை கூடங்கள், கைதிகளை தூக்கிலிடும் இடங்கள் என்பன காணப்பட்டன. 1795 ஆண்டு செப்டம்பர் 28 ஆங்கிலேயரினால் யாழ்ப்பாண கோட்டை முற்றுகைக்குள்ளானது. ஆயிரக்கணக்கான ஆங்கிலேயரின் படை முன்பு ஒல்லாந்தர் ஈடுகட்ட முடியாது யுத்தம் இன்றியே கோட்டையை ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றனர். ஆங்கிலேயர் ஆட்சி யாழ்ப்பாணத்தில் 152 ஆண்டுகாலம் நீடித்தது. இக்காலத்தில் யாழ்ப்பாணம் சமூக, பொருளாதார மற்றும் பௌதீக வளர்ச்சிகளை பெற்றது. தற்காலத்து யாழ்ப்பாண கல்வி மேம்பாட்டுக்கு அச்சாணியாக விளங்கிய பாடசாலைகள் அனைத்தும் இக்காலத்தில் உருவாக்கப்பட்டவையே. யாழ்ப்பாண நகரத்திலிருந்து குடாநாட்டின் பல பகுதிகளையும் இணைக்கும் வீதிகள் அமைக்கப்பட்டன. யாழ்ப்பாணத்துடன் கண்டி, கொழும்பு போன்ற தென்னிலங்கை நகரங்களுக்கான வீதிகளும் அமைக்கப்பட்டன. 1948 ஆண்டு இலங்கை சுதந்திரமடையும் வரை யாழ்கோட்டை ஆங்கிலேயரின் வசமே இருந்தது. அதன் பின்னர் இலங்கை மற்றும் இந்திய இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலும் சில காலம் தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலும் இக்கோட்டை இருந்தமையால் பல சிதைவுகளை எதிர்நோக்கியது. 1980 ஆண்டு நடுப்பகுதியில் யாழ்ப்பாண கோட்டையில் நிலை கொண்டிருந்த இலங்கை இராணுவத்தினருக்கு எதிரான முற்றுகை போர் தளபதி கிட்டு தலைமையில் ஆரம்பமானது. இது கோட்டையை கைப்பற்றுவதற்கான போரல்ல, மாறாக கோட்டையில் பாதுகாப்பாக நிலை கொண்டு யாழ்ப்பாண நகர் மீது குண்டுமழை பொழிந்து கொண்டிருந்த இராணுவத்தை அடக்கி அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நோக்கமாக இருந்தது. இராணுவம் விடுதலை புலிகளின் எதிர்த்தாக்குதலை எதிர்கொண்டு ஒவ்வொரு இடமாக கைப்பற்றியது. ஆனால் யாழ்ப்பாண கோட்டை பகுதியில் நிலை கொண்டிருந்த இராணுவம் விடுதலை புலிகளின் எதிர்த்தாக்குதலால் முகாமிற்குள் முடக்கப்பட்டிருந்தது. யாழ் மாவட்டத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதே இராணுவ நடவடிக்கைகளின் பிரதான நோக்கமாக இருந்தது. இராணுவம் முகாம்களில் இருந்து அகோரமான எறிகணை மற்றும் விமான தாக்குதல்களை மக்கள் குடியிருப்புகள், மக்கள் அதிகம் கூடுமிடங்களை இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொண்டது. இதனால் பல நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். யாழ்ப்பாண கோட்டையிலிருந்து இலங்கை இராணுவத்தினை வெளியேற விடாது தமிழ் போராளி குழுக்கள் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகை ஈழ யுத்தத்தின் திருப்பு முனையாக அமைந்தது. உலக போராட்ட வரலாற்றிலேயே மிக நீண்டகால முற்றுகையாக அமைந்திருந்தது. 3 வருடங்கள் இலங்கை இராணுவத்தினரை கோட்டைக்குள் முடக்கி முழுமையான முற்றுகைக்குள் தமிழ் போராளி குழுக்கள் வைத்திருந்தன.
1984 ஜூலை மாதம் தமிழீழ விடுதலை புலிகளின் யாழ் மாவட்ட தளபதி கிட்டு தலைமையில் யாழ்ப்பாண கோட்டை முற்றுகைக்குட்படுத்தப்பட்டது. 1987 ஆகஸ்ட் மாதம் இந்திய அமைதி காக்கும் படை யாழ்ப்பாண கோட்டைக்குள் பிரவேசிக்கும் வரை இந்த முற்றுகையை இலங்கை படையினரால் முறியடிக்க முடியவில்லை. 1990 யாழ் கோட்டை விடுதலை புலிகளின் முற்றுகைக்குள்ளானது. 1995 யாழ்ப்பாணத்தை இலங்கை இராணுவம் மீண்டும் கைப்பற்றிய போது இக்கோட்டையின் எச்சங்கள் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்தினுள் இருந்தன. யாழ்ப்பாண கோட்டை இன்று முக்கியமான சுற்றுலா தளமாக மாறியிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த கோட்டைக்கு வந்து செல்கின்றனர். இந்த கோட்டையால் யாழ்ப்பாண மக்கள் சுமந்த வலிகளும் வேதனைகளும் மறக்கச் செய்யப்பட்டு வருகின்றது. யுத்தத்தினால் சேதமடைந்துள்ள சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இக்கோட்டையை வரலாற்று சின்னங்கள் பாதுகாக்கும் செயற்திட்டத்தின் ஒரு பகுதியாக பாதுகாத்து உல்லாச பயணிகளை கவரும் இடமாக மாற்றியமைக்கும் நோக்கில் நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இன்றளவில் 400 வருடம் பழமையான வரலாற்றை கொண்ட இலங்கையின் முதல் கோட்டை என அடையாளப்படுத்தப்படுகிறது யாழ்ப்பாண கோட்டை. ஆதிக்கக்காரர்களின் ஆட்சியை கூறி நிற்கும் இக்கோட்டையின் மறுபக்கம் அப்பாவி தமிழ் மக்களின் அழிவையும் அவல நிலையையும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது.